கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளோட தேவனுடைய செய்திக்காக எழுதி கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11 அதிகாரம் 23 வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற போது அன்றாட நாட்களிலே திருவிருந்து எடுக்கிற போதெல்லாம் எல்லா சபைகளும் வாசிக்கிறதான ஒரு வசனம். ஆனால் இதில் ஒரு மூல பொருளை பவுல் நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதாவதுன்னா அப்போஸ்தலர் நாட்களிலே அநேக சபைகள் உருவாக்கப்பட்டு அநேக விதமான பட்டணங்களும் சபைகளை தொடர்ந்து ஆராதித்து கொண்டு, ஆனால் இந்த பவுல் சவுலாக இருக்கிற போது வெறும் பஸ்காவை மாத்திரம் அவன் ஆசாரித்து கொண்டு வந்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டு அவன் கர்த்தரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற போது அவன், ஆண்டவரே நீர் எனக்கு ஒப்புவித்தது என்ன தேவன் ஒப்புவித்தது பார்த்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் பஸ்காவா இருந்தது தான், புதிய ஏற்பாட்டில் என்னவா இருக்கிறது, அது திருவிருந்தாக மாறுகிறது. அப்போ ஆண்டவர் நீர் எனக்கு ஒப்புவித்ததை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி யார்கிட்ட சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில். அப்போ இந்த வசனம் கொரிந்து சபையில அவன் பிரசங்கிக்கக்கூடிய காரணம் என்ன, நீங்க இப்போ கடிதத்தில் எழுதுகிற காரணம் என்னன்னா, இந்த கொரிந்து சபை உலகத்திலே ஒரு மிகுந்ததான ஒரு செல்வாக்காரன 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த பட்டணம் அவ்வளோ ஒரு செழிப்பாக காணப்பட்டது. அந்த கொரிந்து பட்டணத்தில் 2 துறைமுகங்கள் இருக்கிறது. அப்போ உலக நாடு முழுவதுமாக எல்லா வியாபாரம் செய்கிறவர்கள் அங்கே வந்து தங்கி அங்கே அநேக ஹோட்டல்களும் அநேக விதமான காரியங்களும் நடந்து கொண்டு, அந்த பட்டணத்தில் பவுல் வந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற போது அநேக விசேஷமாக தியானால் என்ன சொல்லப்படுகிறதான்னு ஒரு பெரிய அந்த இடத்துல விக்கிரக கோயில் அங்கே காணப்பட்டது. அந்த தியானலை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குற போது தங்களை அநேக பெண் பிள்ளைகள் இந்த தியானால் கோயில்களுக்கு அவங்க படைக்கிறத நம்ம பார்க்குறோம். பின்னாட்களில் அந்த படைக்கப்பட்டதான பெண் பிள்ளைகளெல்லாம் விபச்சார தொழில் செய்து பாலியல் தொழிலை செய்து அவர்கள் வாழ்கிறதான ஒரு பட்டணமாக மாறிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பவுல் போய் இங்கே ஊழியத்தை செய்கிற போது எல்லாரையும் ஒரு சமப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தை எங்க செலவழித்து கொடுக்கிற போது அந்த நாட்களில் பார்க்குற போது திருவிருந்துக்காகவே அந்த வசனத்தை பேசப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை எங்க பெற்றுக்கொண்டானா, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியை அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாராம், அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்றார். பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அநேக திருவிருந்தை அநேகர் எடுக்கிறாங்க, அது அபாற்றமாக புசிக்கிறதும் ஒரு மரியாதையற்றதாக இன்னைக்கு புசிக்கிறதும் இன்னைக்கு அநேக சபைகளை காணப்படுகிறது. அப்போ அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்னன்னா, நான் உங்களுக்காக நான் என்ன பண்றேன், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி இதை புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்றார். அப்போ ஏதோ ஒரு கடமைக்காக ஒவ்வொரு மாதமாக திருவிருந்து எடுக்கிறது, அதை நம்ம செய்யாதபடிக்கு தேவன் நமக்காக ஏன் இந்த பூமியில வந்தார், அவர் ஏன் நமக்காக பாடுபட வேண்டும், அவர் ஏன் நமக்காக தன்னுடைய சரீரத்தை அவர் கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சற்று யோசிக்கிற போது, பஸ்கா பண்டிகையில பார்க்கிற போது அங்க ஒரு ஆட்டை தன்னுடைய பாவங்களுக்காக அடிக்கக்கூடியதான ஒரு கரெக்டா ஒரு 2000 வருஷமாக அதை தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அப்போ அவர் எதுக்காக அதை சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எகிப்து தேசத்துல 430 வருஷம் நீங்கள் அடிமைகளா இருந்தீங்க, அநேக கசப்பான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, இனிமே நான் உங்களுக்காக ஒரு கானான் தேசத்தை நான் கொடுக்கிறேன், அந்த தேசத்துல நீங்க போய் வாழ்ந்து, ஆனால் வாழ்கிறதுனால நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படக்கூடாதபடிக்கு அவர் அங்க சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பஸ்கா பண்டிகை ஆசாரிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ அந்த பஸ்காவை ஆசாரிக்கிற போது ஒரு வயதான ஒரு வயசான
என்ன பண்ணுவோம், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதோட கூட அவங்க என்ன பண்ணணும்னா அப்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு கசப்பான கீரையை எடுத்துக்கொள்ள வேண்டும், பால் கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும், திராட்சை ரசத்தை அவர்கள் 4 டம்ளர் கிளாஸ் நிறைய அவர்கள் ஒரு முதல் ரகம் ஒன்று, 2வது ரகம் ஒன்று, 3வது ரகம் ஒன்று, 4வது ரகம், அப்ப 4 கிளாஸ் திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து அவர்கள் ஒரு அடிமையே காலை கழுவும்படியாக இப்படியாக பலவிதமான காரியங்கள் நடந்துக்கணும். அப்போ அவர் சொல்றது என்னன்னாக்கா, உங்க பிள்ளைகள் இது என்ன என்று கேட்கிற போது நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். நாங்கள் 430 வருஷமாக ஒரு தேசத்துல நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். எங்களுடைய வாழ்க்கை முழுதுமாக 430 வருஷம் அடிமைகளா இருந்தது. ஒரு கசப்பான வாழ்க்கையா இருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல நித்திரை கிடையாது, நல்ல ஒரு போஜனம் கிடையாது. நாங்கள் எங்கள் சரீரத்தை நாங்கள் அவர்களுக்காக ரத்தம் போல நாங்கள் அதை கஷ்டப்பட்டு அவர்களுக்கான எல்லா தொழில்களை செய்து கொண்டோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்பிச்சார். அதுதான் மோசே. அவர் எங்களை அந்த தேசத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இதான் நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக இதை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் பஸ்காவை அவர்களை ஆசரித்தார். ஆனா நாடு அளவில் போக போக என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவனோடு அவங்க வாக்குவாதம் பண்ணுகிறத இந்த நீங்க யாத்ராம் புஸ்தகத்திலேருந்து பிடிச்சி உபாகம் வரைக்கும் நீங்க பார்க்கிற போது இயேசுவை தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் அந்த கானான் தேசம் வருவதற்கு 40 நாள்ல வர வேண்டியவர்கள் கர்த்தர் எவ்வளவு நாளா மாற்றினார்? அது 40 வருஷமாக மாற்றினார். ஏன் கர்த்தர் 40 வருஷம் மாற்றக்கூடிய காரணம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பிரயாணம் பண்ணி வருகிற போது கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்துல வந்து அவங்க தண்ணி கேட்குறாங்க. நாங்கள் சாகவா எங்களை கொண்டு வந்தீங்க, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நாங்கள் நல்ல தண்ணி குடிச்சிருப்போம் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் மேரிபோஸ் என்ற பகுதியில் கர்த்தர் ஆண்டவர் மலையில் அடித்து அவர்களுக்கு தண்ணியை கொடுத்தார். இன்னொரு பகுதியில் வருகிற போது நாங்கள் வெள்ளைப்பூண்டு வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்டோம், எங்களுக்கு ஆகாரம் இல்லை என்று சொல்லி அவங்க இப்படியாக மோசைக்கு விரோதமாக பாருங்க, இவங்க 430 வருஷம் வருகிறத கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவங்க தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற போதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, 40 வருஷம் 40 நாள் போக வேண்டியவர்களை கர்த்தர் என்ன மாற்றினாரா, 40 வருஷமாக. இது இப்படியாக தொடர்ந்து வந்து கொண்டதே இருந்தது. ஆனா இவங்க கர்த்தர் செய்ததான நன்மைகளை முற்றிலுமாக மறந்து போனார்கள். அப்போ அதே போல அவங்க பிள்ளைகளுக்கு இது எதுவும் சொல்லி கொடுக்காதபடிக்கு நாங்க என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க. அப்போ அந்த நாட்களில் தான் கர்த்தர் சொல்றார், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற போது மத்தேயுல சொல்லப்படுகிறது, லூக்காலையும் சொல்லப்படுகிறது, யோவான்ல சொல்லப்படுகிறது. அன்னைக்கு பாருங்க, பஸ்கா பண்டிகை முடிச்ச பிற்பாடு தான் அந்த ராத்திரி இந்த பஸ்காவை பண்டிகையை அவர் என்ன பண்ணுகிறாரா, திருவிருந்தமா மாற்றுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராத்திரியில அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய மனுஷன் அங்கே அப்போஸ்தலர் ஒருத்தர் வந்து கேட்கலாம், ஆண்டவரே நம்ம எங்கே பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும். பார்த்தீங்கன்னாக்கா அதை கேட்டவனுக்கும் தெரியல, இது புதுசா இருக்குதுன்னு வழக்கம் என்ன கிடையாது. அப்போ கர்த்தர் சிலுவைக்கு போகிறதுக்கு சமீபமா இருந்த போது அவர் இது எல்லாவற்றையும் அன்னைக்கு ராத்திரி வேலைக்கிழமை ராத்திரி இது எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ பார்க்குற போது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க எதிராக இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்க, அவங்க உங்களுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கோம், என்னது அங்க தண்ணி மொண்டு கொண்டு ஒரு மனுஷன் வருவான், அவங்கிட்ட போய் நீங்க கேளுங்க, கர்த்தர் சொல்லுகிறார் எங்க பந்தியை ஆயத்தப்படுத்தும். அப்போ அந்த மனுஷன் தண்ணி எடுக்கிறவன் சொல்ல பார்க்கிற போது அந்த மனுஷன் யாரை பார்த்தீங்கன்னாக்கா, அவன் ஒரு கமாலியனுக்கு வேலை செய்கிறவனாக காணப்பட்டான். பிரத்தியமாக கமாலியர்கள் பகல் வேளையிலையும் அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. எல்லா யூத ஸ்திரீகள் எல்லாரும் அவங்க ராத்திரி வேளையில போய் தூங்கி அவங்க வீடெல்லாம் மூடின பிற்பாடு அந்த கமாலியர்களுக்காக தேவையான தண்ணியை மொண்டு கொண்டு போகும்படியாக அவர்கள் பட்டணத்துல வந்து தண்ணியை மொண்டு போகும்போது அந்த நேரத்துல தான் அங்க தேவனுடைய தேவனுடைய 12 சிஷ்யர்கள் ஒருத்தன் போய் கேட்குறான், ஆண்டவராகிய பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்க ஆயத்தப்படுத்திருக்கு. அப்போ அவன் சொல்றான், இதோ நீங்க போங்க, ஒரு மேல் மாடியில் உங்களுக்காக ஒரு எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், உருவாக்கி விட்டேன். பாருங்க,
இந்த கமாலியனுக்கு இயேசு போய் முன்கூட்டி சொல்லவே கிடையாது. நான் இப்படியாக திருவிருந்து ஆயத்தப்படுத்த போகிறேன், எனக்காக ஒரு பந்து என்ன பண்ணு, ஒரு விடத்தாய்த்து. இது எல்லாமே காலத்தின் கட்டாயம் பிரகாரம் கர்த்தர் குறிப்பிட்ட நாட்களிலே இது எல்லாவற்றையும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் தெரிந்து கொள்ள காரியங்கள் நிறைவேறுகிறது. அவ பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். அங்க வந்து எல்லாரோட பந்தி இருக்கிற போது ஒரு யூ டேபிள் போல இருக்குது. அதன் நடுவில் இயேசு உட்காந்து கொண்டு சொல்கிறார். இதோ அதுதான் சொல்றாரு. அவர் என்ன பண்றாராம், அவருக்கு இந்த மாதிரிய 12 சீசர்களுக்கு அவருக்கு காண்பிக்கிறார். இப்படியாக திருவிருந்து எடுக்க வேண்டும். இந்த அப்பம் எதை குறிக்கிறது? என்னுடைய மாம்சத்தை குறிக்கிறது. அப்ப அந்த மாம்சமானது, அவருடைய மாமிசத்தை நாம் புசிக்கிற போது அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் அங்க சொல்லப்படுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, 54ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, 6ஆம் அதிகாரம் யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்க, என் மாமிசம் புசித்து என் ரத்தத்தை பான பண்ணுகிறவன் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இந்த திருவிருந்தையும் இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தை நம்ம புசிக்கிற போது நமக்கு என்ன இருக்கிறதா? நித்திய ஜீவன் உண்டாகிறது. அப்ப இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போகிறோம். எங்க அப்போ நம்ம நித்திய ஜீவனத்துக்குள்ள போகிறோம்? இயேசு கிறிஸ்து வந்து நன்னாது ஆக்குற போது அவர் 2ஆம் வருகையில வந்து எல்லா நியாயம் விசாரித்து நித்திய கால வாழறது தான் என்னது? அது நித்திய ஜீவனமா இருக்கு. அப்போ நாம பண்ணுகிறதான 70 வருஷம் 60 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் இந்த இப்ப வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே ஒரு பாவத்தின் வாழ்க்கை. அப்ப இந்த பாவத்திலிருந்து விடுவிட்டு நான் நித்திய ஜீவனை நான் என்ன பண்ண வேண்டுமா? சுதந்திரிக்க வேண்டுமானா ஒவ்வொரு நாளும் நீ அப்பத்தையும் திராட்சரசத்தை புசிக்கிற போது எனக்கு என்ன ஆகுறதுன்னா நித்திய ஜீவன் உண்டாகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அநேக பேர் இன்னைக்கு அநேக சபையில திருவிருந்து எடுக்கும். கர்த்தருடைய பந்துல நம்ம பங்கு பெறுகிறோம். ஆனா அது ஏன் பங்கு பெறுகிறோம்? அதோடைய காரியம் என்ன நமக்குள்ள நடக்கு? பார்த்தீங்கன்னாக்கா ஒருவன் அவருடைய மாம்சத்தை புசிக்கிறவனுக்குள்ளே அந்த மாம்சமானது நம்ம உள்ள போயிருக்கிற மாம்சத்துக்குள்ள போய் அது ஒன்னோட ஒன்று கலந்து இந்த உலகத்தை வெறுக்கக்கூடியதான ஒரு மனுஷனாக மாறுது. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவன் நான் அவனில நிலைத்திருக்கிறேன். அதோட கூட அவர் சொல்றாரு, அது என்னவா இருக்கிறதா? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பான பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனையே என்ன பண்ண கடைசி நாளிலே எழுப்புவேன். அப்போ இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசத்தை நம்ம ஒவ்வொரு மாதமும் இல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் கிடையாது, இது டெய்லி நாம் என்ன பண்ணலாம்? அவருடைய திருவிருந்துல பங்கு பெறலாம். ஆனா நமக்கு சமயம் இல்லாதபடினாலே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்க தேவ வசனம் சொல்லப்படுகிறது மெய்யான போஜனம். 55ஆம் வசனத்துல வாசிக்கிற போது என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அநேக போஜனம் சாப்பிட்றோம். 3 வேளை பல விதமான போஜனங்களை சாப்பிட்றோம். ஆனா சில பேர் இது என்னவா நினைக்கிறாங்களா, அந்த போஜனத்தை போல இது ஒரு போஜனம். அப்போ அந்த போஜனத்துக்கு சரீரத்துல பலன் கொடுக்கும்படியாக அந்த போஜனத்தை சாப்பிடுகிறோம். ஆனா தேவனுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனாலே இந்த மாம்சம் நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியனான இது மெய்யான போஜனமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் என்னோடு இருக்கிறாருனாக்கா அவருடைய மாம்சத்தை புசிக்கிற போது தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய அப்பத்தையும் திராட்சரசத்தை புசிக்கிறதுனாலே நான் தேவனுக்கு பாத்திரனா ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்து கொண்டோம். ஒரு பாவப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய மாம்சத்தை புசிக்கிற போது அந்த மாம்சம் அவனுக்கு என்ன பண்ணுகிறதா? ஒரு ஜீவனை கொடுக்கிறது. என்ன ஜீவனை கொடுக்கிறது? உலக பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வருது. ஆனா நம்ம அந்த மாம்சத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணுகிற போது அது ஏதோ ஒரு திராட்சை ரசமோ ஏதோ ஒரு அப்பம் போல புசிக்கிறதுனால தான் என் சரீரம் இன்னும் பாவத்துக்குள்ளவே அது சிக்கி கொண்டது.
அப்போ நீ அது தேவனுடைய அப்பம் என்று புசிக்கிற போது இந்த உலக ஆசாபாசத்திலிருந்து நம்ம வெளியே போகிறோம், வெளியே வரணும். அதுக்கு பதிலாக நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த நித்திய ஜீவன் என்று சொல்லுகிற போது நமக்கு ஆண்டவரோட நிறைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும்படியாக காரியங்கள் செய்யப்படுறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 55 வாசிக்கிற போது என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அநேக விக்கிரக ஆராதிக்கிறதான அநேக கோயில்கள் நம்முடைய தேசத்தில் அதிகமாக இருக்கிறது. நம்மாத்துல ஒரு பிரசாதத்தை கொடுத்தனா அதுக்கு என்ன கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி அதை அவன் புசிக்கிறான். அதை புசிக்கிற போது சில பேர் என்ன பண்ண பாவங்கள் செய்யாதபடிக்கு அவர்கள் தனித்திருந்து அதுக்காக நல்ல கௌரவத்தை கொடுத்து அவங்க புசிக்கிறாங்க. ஆனால் நம்ம பாருங்க, ஒரு அசால்ட்டா வந்து அதை எடுக்கிறோம், ஒரு அசால்ட்டா வந்து என்ன பண்றோம், அதில் நம்ம புசிக்கிறோம். நமக்கு அப்படி ஒரு நாள் கூட இருக்கக்கூட. பார்த்தீங்கன்னாக்கா 56 வாசிக்கிற போது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவன் என்னில் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. நாம அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை புசிக்கிற போது நாம் அவருக்குள்ளவே இருக்கிறோம், அவருக்குள்ளவே நிலைத்திருக்கிறோம். அதோட கூட நான் அவனிலும் நிலைத்திருக்கேன். அவர் பாருங்க, அவர் எங்குமே போக இஷ்டம் கிடையாது. அவர் எங்க வந்தாலும் எங்க சுத்தி வந்தாலும் அவர் ஒரு இடத்தை தேடுகிறார். அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரமாகிய இந்த சரீரத்தை தான் அதிகமாக தேடுகிறார். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் அவர் வாசம் பண்ணுகிறாருனாக்கா இந்த சரீரத்தை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அப்ப எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர் எனக்குள்ள நிலைத்திருக்கிறதுனா என்னன்னாக்கா ஏதோ போய் ஒரு குச்சை கொண்டு போய் அந்த இடத்துல நட்டு வைக்கிறது கிடையாது. ஏதோ நான் இந்த வீட்டில் போய் இந்த ஒரு பொருளையை கொண்டு போய் அங்கே வைக்கிறது கிடையாது. அதுதான் அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாரா, அவர் வாசிக்கிற போது அவன் என்னில் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் எனக்குள்ள இருக்கிறான். அப்போ நான் இது ரெண்டும் புசிக்கிறதுனால அவர் எனக்குள்ள வரார், நான் அவருக்குள்ள போகிறேன். அப்ப பாத்தீங்கன்னாக்கா 57 வாசிக்கிற போது ஜீவன் உள்ள பிதா என அனுப்பினது போல நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னிலே பிழைத்திருக்கிறான். அப்போ நாம ஒவ்வொரு நாளும் பாவத்துல செத்து 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 பிழைச்சு கொண்டிருக்கோம். அப்ப இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொள்ள முடிய வேண்டுமானாக்கா எனக்கு உதவியா இருக்கிறது எது பார்க்கிற போது இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசம் அது எனக்கு என்னவா இருக்கிறதா, நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது. இன்னைக்கு அதுதான் 57 சொல்லப்படுறது, ஜீவனுள்ள பிதா. நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தை ஆராதிக்கிறதான தேவன் அல்ல. அவர் சதா காலங்களிலும் அவர் ஜீவிக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறதுனாலே ஏதோ ஒரு கல்லுக்கிட்ட போய் சொல்லுகிறத போல, ஒரு மரத்துக்கிட்ட போய் சொல்லுகிறத போல நம்ம சொல்லவே கூடாது. நம்ம எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல வருகிற போது, தேவனே நீர் எனக்குள்ள இருக்கிற, நான் உனக்குள்ள இருக்கிற, நீர் எனக்கு என்னவா இருக்கிற, ஜீவனமா இருக்கிற, நான் உன்னிலே ஜீவனமா இருக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதுல நீங்க வாசிக்கிற போது அநேக சீஷர்களும் அநேக யூதர்கள் வந்து இவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அந்த நாட்களில் எல்லாரும் வந்தாங்க. யார் யூதர்கள்? கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு சந்ததி. அவர் தனக்காக ஒரு சந்ததி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்துல தனியாக பிரித்தெடுத்ததான ஒரு சந்ததி யார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூதர்கள். இப்போது இந்த யூதர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்துக் கொள்கிறது 52 வாசிக்கிறார். அப்பொழுது யூதர்கள் இவனுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே அவர்கள் வாக்கு பண்ணினார்கள். அல்லேலூயா. எப்படி அந்த நாட்களிலே கர்த்தர் சொன்னதான வார்த்தை அவர்களுக்கு புரிந்து கொள்ளாமல் போனது போல அவர்களுக்குள்ள ஒரு வாக்கு பண்ணி கொண்டார். ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மாதந்தோடும் திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம், திருவிருந்தில் ஐக்கியம் பெறுகிறோம். அப்பொழுது என்னன்னாக்கா இன்னைக்கு நமக்கு அது புரியல. சில சபைகளை பார்க்குற போது நல்ல 3 நாள் உபவாசம் இருந்து அதை ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை அவருடைய மெய்யான அப்பத்தையும் மெய்யான திராட்சை ரசத்தை புசிக்கிறது போல அவங்க புசிக்கிற போது அது பக்திக்கு என்னது அவங்க விருத்தியாக அதிகமாக பக்தி உள்ளவர்கள். ஆனால் இந்த 1 கொரிந்தியர் வாசிக்கிற போது 11 வாசிக்கிற போது அவர் என்ன பண்றாராம், 25 வாசிக்கிற போது 11:25 வாசிக்கிற போது அவர் போஜனம் பண்ணின பின்பு
அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்குது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போது எல்லாம் என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரா, இஸ்ரவேல் மக்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கிற போது நீங்கள் பட்ட பாடுகள், நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்க பிள்ளைகள் என்ன கேட்டாக்கா, நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், இப்படியெல்லாம் துன்பப்பட்டோம், ஆனால் கர்த்தர் எங்களை மீட்டெடுத்து எங்களுக்கு அவர் நித்தியம். அப்போ இன்னைக்கு அதே தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்காக சிலுவையில மறைத்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 3 வாசிக்கிற போது, அவரை அசட்ட பண்ணவராக, மனுஷர் புறக்கணிக்கப்பட்டவருமாக, துக்கமும் நிறைந்தவருமாக அவர் அனுபவிக்கிறதான அவரை விட்டு தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள். அவரை அசட்டை பண்ணி இருந்தார்கள், அவரை எண்ணாமல் போனார். இன்னைக்கு நாம அதுதான், அவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கோம். முதல் வசனங்களே அசட்டை பண்ணுகிறோம், ரெண்டாவது திருவிருந்து நாம என்ன பண்றோம், அசட்டை பண்ணுகிறோம். அதோடு கூட பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்க சொல்லுகிற காரியம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அங்க 4ஆம் வசனம், மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை, யாருடைய பாடுகளா, நம்முடைய பாடுகள், நாம் செய்த அக்கிரமங்களும் நாம் செய்த அநீதிகளை எல்லாவற்றையும் அவர் எங்க சுமந்து கொண்டாரா, தன் தோளின் மேல சுமந்து கொண்டார். அதோடு கூட அவர் சொல்றாரு, அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நுகங்களை சுமந்து, நான் அவர்கள் தேவனால அடிக்கப்பட்டு வதிக்கப்பட்டதான சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினார். நுகம் அப்படி என்று சொல்லுகிற போது, இந்த மாட்டு வண்டியில பார்க்கிற போது 2 மாடுகளை கட்டுறாங்க. மாட்டு வண்டி இருக்கிறது, ஒரு மாட்டு வண்டி, ஒரு மாடு கட்டக்கூடியதான் ஒரு மாட்டு வண்டி. அப்ப நுகம் சொல்லுகிற இந்த கழுத்து, அப்ப அந்த கழுத்து மேலதான் எல்லா மாட்டு வண்டியுடைய எல்லா பாரங்கள் அது மேல சுமந்து கொண்டு, அது அப்படியே ஒரு அடிமைத்தனம் போல அது மேல எவ்வளவு பாரங்களை வைக்கிறாங்களோ அது அவ்வளவும் சுமந்து கொண்டு போகும். அப்போ நாம செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் நுகத்தின் மேலே நாம வைத்து விட்டுட்டோம். அதோடு கூட அவர் சொல்றாரு, அவருக்கு ஏன் சிலுவையின் பாடு, ஏன் அவருடைய எல்லா காரியங்களுக்கான நம்முடைய மீறுதல். என்ன மீறுதல் சொல்றோம்? இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்காக பாடுபட்டதையே நீங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமாக நினைக்கணும். எவ்வளவு பேர் நினைக்கிறாங்க? நம்ம நினைக்கிறதுல வருஷத்துல ஒரு நாள் தான் நினைக்கிறோம். அதாவது அந்த குட் ஃப்ரைடேல அந்த 7 வார்த்தை பேசுகிற போதுதான், அப்பதான் சில பேருக்கு தெரிய வருகிறது, ஓ இயேசு நமக்காக இவ்வளவு பாடுபட்டாரா, இயேசு நமக்காக இவ்வளவு காயப்பட்டாரா, இயேசு நமக்காக பாரமான சிலுவையை சுமந்து கொண்டாரா, நான் சுமக்க வேண்டிய சிலுவை அவர் சுமந்து கொண்டு போனாரா அப்படி பாருங்க. அதுல 5ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, தம்முடைய மீறுதலினாலே அவர் காயப்பட்டார். யாருடைய மீறுதலுங்க? நம்முடைய மீறுதலினால. அவர் யாருங்க? நமக்காக. நம்முடைய சொந்த பந்தம் யாருமே காயப்படவே மாட்டாங்க. ஆனா நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்னவானாராம்? நம்முடைய மீறுதல். நம்ம ஒவ்வொரு நாளும் மீறி கொண்டே இருக்கிறோம். வார்த்தையை மீறுகிறோம், ஜெபத்துல மீறுகிறோம், எல்லாவற்றையும் மீறுகிறோம். எல்லாவற்றையும் மீறி கடைசியில ஒவ்வொரு மாதத்துல திருவிருந்து எடுக்கிற போது ஒரு பயபக்தி இல்லாம எடுக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேகருக்கு சாபங்கள் சேருகிறது, அநேக பிரச்சனைகள் சேருகிறது. அப்ப இது எல்லாவற்றையும் நம்ம எப்பவுமே இயேசு, இன்னைக்கு நான் சுகமாக இருக்கிறேன், நான் இன்னைக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எந்த ஒரு அக்கிரமத்தை செய்தாலும் எல்லாவற்றையும் அவர் தோளின் மேல வைத்து இன்னைக்கு நான் சுகமாக இருக்கிறேனாக்கா, அந்த என்னுடைய மீறுதல் நிமித்தமாக தான் அவர் காயப்பட்டார். அதோட கூட பாருங்க, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. நமக்காக அவர் எப்படியானா நொறுக்கப்பட்டார்.
ஒரு சமானமாக ஒரு பழைய பாத்திரத்தை கொண்டு போய் அதை வச்சு சுற்றி அடிச்ச போகிற போது ஒரு பாத்திரம் அதை கடைசியில் ஒரு செப்பையா மாறுகிறது போல அவர் நமக்காக என்ன பண்ணாரா, அவர் நொறுக்கப்பட்டார். அவர் பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாக ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. நமக்கு வருகிறதான ஆக்கினி அவர் மேல் வந்தது. அந்த ஆக்கினி நிமித்தமாக தான் அவர் சுமந்து கொண்டதுனால தான் நாம் எந்த ஒரு ஆக்கினி வராதபடிக்கு இன்னைக்கு நாம் என்னது சுகமாக இருக்கிறோம். நமக்கு எல்லா சுகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாவற்றையும் நீங்க செய்யணும். அவர் கடைசியில ஒன்னே ஒன்று தான் சொன்னார், என்னை நினைவு கூறுங்கன்னு சொன்னார். நம்ம நினைவு கூறுகிறோமா? நினைவு கூறுதே கிடையாது. இன்னைக்கு பலவிதமான ஒவ்வொரு சபைகளும் திருவிருந்து என்று சொல்லப்படுகிற போது வித்தியாசமாக அந்த திருவிருந்து எடுத்துக்கூடாது. ஆனால் உண்மையான திருவிருந்து எது நீங்க சொல்லுகிற போது அதை வாங்கி புசிக்கிற போது அவருடைய மெய்யான சரீரத்தான் என் கையில இருக்குது நம்ம நினைவு கூற வேண்டும். அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம களத்தில் கொடுக்கிற போது, ஆண்டவரே உங்க ரத்தத்தையே எங்களுக்காக சிந்தப்பட்டதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிற போது தான் அந்த ரத்தமானது நம்முடைய சரீரத்துக்குள்ள போது வேறொரு பாவத்தை செய்யக்கூடாதபடிக்கு நம்ம என்னவா இருக்கிறோம், நம்மளை பத்திரமாக நம்மளை பார்த்து கொள்கிறோம். இன்னைக்கு அம்மே நீ தசனபாக கொடுக்குறியோ, காணிக்க கொடுக்குறியோ, ஜெபம் பண்ணுகிறியோ, எல்லாவற்றையும் செய்யறியோ ஆனா அந்த திருவிருந்து வருகிற போது நமக்குள்ள என்னவா இருக்கணுமா, ஒரு கணம் பெற்று அந்த திருவிருந்து பெற்றுக் கொள்கிறவராக நம்ம பாருங்க. அதுதான் சொல்றாரு, அவர் 6ஆம் வசனத்துல வாசிக்கிற, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். நம்ம என்ன பண்றோம்? அப்போ அவர் சொல்றார், எல்லாரும் நீங்க என்ன பண்ணீங்க? வழி தப்பி. ஏன் தெரியுமா அவர் சொன்னாரு? உங்களை சரியானபடி வழி நடத்தும்படியாக ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லாம இருக்கிறீங்க, நீங்க வழி தப்பி போனீங்க. நான் முன்பு அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், அவர்கள் எல்லாரும் வழி தப்பி உங்களையும் வழி மாறி போன. ஆனா இப்பொழுது நான் வந்திருக்கிறேன், உங்களை நல் வழி. அதுதான் சொல்றேன், யோவான் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப பாருங்க, நம்ம வழி தப்பி திரிந்து போனவர்களே மறுபடியும் ஒரு யூ-டர்ன் எடுத்து அவருடைய சமூகத்துல இளைப்பாறும்படியாக நம்மளை அவர் என்ன பண்ணாராம், வழி தப்பி திரிந்தோம். அவன் தன் வழியிலே போனான். கர்த்தரோ நாம் எல்லாருக்காக அக்கிரமத்தை அவர் மேல் என்ன பண்ணினா விழ பண்ணினார். அல்லேலூயா. நான் அவர் காயப்பட்டது என்னுடைய மீறுதல்னால, அவர் அவருடைய எல்லாவற்றையும் சிலுவையில் அறியப்பட்டது எல்லாவற்றையும் பார்க்கிற போது என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் அவர் எல்லாவற்றையும். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தான் பவுல் அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற கொரிந்து சொல்றது, நான் ஆண்டவரே நீர் எனக்கு ஒப்புவித்தது. எங்க அவர் ஒப்புவித்தாரா? சிலுவையில ஒப்புவித்தாராம். அதை யார் பெற்றுக்கொள்கிறான்? பவுல் பெற்றுக்கொள்கிறான். அப்ப இந்த பவுல் சவுலா இருந்த போது அவன் பழைய ஏற்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய எல்லா காரியங்களும் அவன் எல்லாவற்றையும் செய்தான். ஆனா அவனுக்கு திருவிருந்து அவன் கையில கொடுக்கிற போது அப்பதான் அவனுக்கு தெரியுது, இயேசு எதற்காக சிலுவையில சுமந்தார், இயேசு எதற்காக பாடுகளை அவர் அனுபவித்தார், எதற்காக அவர் காயப்பட்டார், எதற்காக எல்லாவற்றையும் செய்தார்னு சொல்லிட்டு அதுதான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு ஒப்புவித்ததை நான் பெற்றுக்கொண்டேன். இனி பெற்றுக்கொண்ட அந்த திருவிருந்தானது அது எனக்குள்ள நீங்க ஜீவிக்கிறதான உங்க சரீரம் என் சரீரத்துக்குள்ள இருக்கிறது, உங்க ரத்தம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த ரத்தம் சரீரம் எனக்குள்ள இருக்கிறதுனாலே நான் இந்த பாவ உலகத்தை விட்டு வெளியே வந்து அது உமக்காக நான் ஜீவிக்கிறவனாக, என்னை போல ஒரு வைராகியம் இருந்தனப்பாக வைராகியமான யூதனை போல இல்லாதபடிக்கு உமக்காக நான் ஜீவிக்கணும், உடைய வார்த்தை அநேகருக்கு சொல்லணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் தன் விசுவாசத்தை அவன் காத்து கொண்டு ஓட்டத்தை அவன் முடித்தான். அதே போல நம்ம கூட அவ்வளவுதான். ஒவ்வொரு மாதம் திருவிருந்து எடுக்கிற போது அவருடைய பாடுகள், எனக்காக தான் சிலுவையில காயப்பட்டான், எனக்காக தான் சிலுவையை சுமந்தார், எனக்காக தான் நொறுக்கப்பட்டான், இனி நான் பாவம் செய்யக்கூடாது. பரவாங்க, ஒருவன் கர்த்தர் அவனுக்குள்ள இருந்தா நம்மளுக்குள்ள பாவமே இருக்காது. ஒருவன் அப்பத்தை புசிக்கிற போது அந்த அப்பம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் அக்கிரமம் செய்யாதபடிக்கு நான் அவருக்குள்ள இருப்பேன். எப்போ அவருடைய ரத்தத்தை நான் புசிக்கணும், இன்னொருடைய ரத்தத்தை எடுக்க எனக்கு மனமே வராது. ஏன் தெரியுமா?
கிறிஸ்து எனக்குள்ள இருக்கு. அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற போது நான் இந்த உலகத்தை விட்டு வெளியே வந்து இந்த உலகத்தோடு பின்னி பிசைந்திருக்கிறவர்களே நான் வெளியே கொண்டு வரணும். இதுக்காக தான் நம்ம பிரயாசம். அப்போ இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் அது கர்த்தருடைய சரீரமாக நம்ம புசிக்கணும். அப்போ கர்த்தருடைய ரத்தம் நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 1ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அங்கே பாருங்க, இந்த உடன்படிக்கை அங்கே தான் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அது இதுக்குள்ள வருது. 3ஆம் அதிகாரம் 1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்த பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிறவர் ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிறதான உடன்படிக்கையே தூதனானவன் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக வருவான். இதோ வருகிறவர் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் அந்த தூதன்? பாருங்க, அந்த தூதன் தான் யார் பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் ஸ்நானன் தான் போய் வனாந்தரத்துல சொல்லுகிறான், இதோ தூற்றுகிறது போல ஒரு மனுஷன் வருகிறான். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம மத்தியில என்ன பண்ணுவாரா, ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவார். அந்த உடன்படிக்கை தான் அது இயேசு கிறிஸ்துடைய. அந்த உடன்படிக்கைக்கு 2 தேவைப்பட்டது. அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய அப்பமும் தேவனுடைய மாம்சமும் தேவனுடைய ரத்தமுமாக அந்த புதிய உடன்படிக்கை. அப்போ அந்த உடன்படிக்கை தூதனானவன் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள வர்றார். எந்த ஆலயத்துக்குள்ள வர்றாரா? நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள வருகிறார். அதுதான் அங்க 6ஆம் அதிகாரத்துல யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொல்கிற போது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலுமா இருக்கு. அப்போ கர்த்தர் இந்த கட்டிடமாக ஆலயத்துல இருக்க விரும்புறதே கிடையாது. இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள கர்த்தர் இருக்க விரும்புகிறார். யார் அந்த திருவிருந்து பங்கு பெறுகிறாரோ அது மெய்யான போஜனம்னு சொல்றாங்க. இப்போ மெய்யான போஜனம்னு ஏதோ ஒரு கலாச்சாரம் போல அது இருக்கக்கூடாது. அதை ஆதி பழைய ஏற்பாடில் பார்க்குற போது அது ஒரு கலாச்சாரம் போல செய்தாங்க. மாத தூரம் போகணும், அதை செய்யணும், அது இல்லாதபடிக்கு அது ஒரு போஜனமாக நினைச்சிங்க. ஆனால் இந்த அப்பத்தையும் சரீரத்தை நீங்கள் புசிக்கிற போது அது என்ன போஜனமாக இருக்கிறதா? மெய்யான போஜனம். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் அப்பத்தையும் சரீரத்தை புசிக்கிற போது அது என்னவா புசிக்கணுமா? இது என்னுடைய சரீரத்துக்கு மெய்யான போஜனம், இது மெய்யான ரத்தம். இந்த ரத்தம் எனக்குள்ள இருக்கிற போது, இந்த சரீரம் எனக்குள்ள இருக்கிற போது பாவம் இல்லாதபடிக்கு அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் அதுல பங்கு பெறுகிற போது அதை தான் நினைவு கூறணும். அவருடைய பாடுகளை நம்ம நினைவு கூறணும். நாம் இந்த நாட்களிலே எந்த பாடை நினைவு கூறாதபடிக்கு ஏதோ வந்தோமா, அதில் வாய் வச்சோமா, குடிச்சுமா அப்படின்னு போனாக்கா அது உங்களுக்கு ஒரு வேல்யூவல் இல்லாதபடிக்கு அது வெறும் அப்பமாக தான் தெரியும், வெறும் ரத்தமாக தான் தெரியும். ஆனால் உண்மையான அது தேவனுடைய சரீரம் நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்களை ஒரு பொய் இருக்காது, ஒரு அபத்திரம் இருக்காது. அது எப்பொழுதுமே உனக்குள்ளே என்ன பண்ணுமா, அந்த அப்பமும் சரீரம் பேசிக்கொண்டே இருக்கும். நாம் ஒவ்வொரு மாதம் புசிக்கிறது அது நமக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுவா இருக்கணுமா, பேசிக்கிறோம். அப்போ தான் அது பேசுகிறதான அது 2 இருந்தால் தான் அது நமக்கு என்னவா இருக்குமா, மெய்யான போஜனம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரா, ஆசீர்வதிப்பார். அதனால கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.